ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். அதே போல கடைசி நேர மாறுதல்கள் அவர் பயணிக்கக்கூடிய வழித்தடம் வரைக்கும் மாற்றப்பட்டது. எதனால இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுங்கிறதுனாலயா இல்ல காவல்துறையுடைய அறிவுறுத்தலா? இந்த மாறுதல்களுக்கான காரணம் என்ன? இரண்டுமே, காவல்துறையும் நிறைய தொடர்ந்து நம்மளோட சேர்ந்து நிறைய திட்டமிடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜியோகிராபிக்கலா இந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜுக்கு பேச வந்தேன். அப்போது இருந்தது போலவே, அதாவது ஒரு ஒன்வே அப்படின்னு சொல்ல அளவுக்கு ஒரு சிறிய பாதை இந்த ஜியோகிராபிக்கலா. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட், இங்க போகக்கூடிய இருவழி போக்குவரத்து, அதை எல்லாமே நம்ம வி ஷுட் கன்சிடர் இட். அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி அப்ப எப்படி இருந்ததோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்கு. அதனால லாஸ்ட் மினிட்ல தவிர்க்க முடியாத சில நெருக்கடிகளின் நேர நெருக்கடியும் இருக்கு, சில இடங்கள்ல வந்து பாதுகாப்பு நெருக்கடி இருக்கு, சில இடங்கள்ல இன்னும் மற்ற விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி லாஸ்ட் லெக்ல வந்து நம்ம அப்ப அந்த லாஸ்ட் லெக்ல வந்து மாற்ற வேண்டிய சூழல் வருது. மற்றபடி திட்டமிட்டபடி பிளான் பண்ணபடி மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக அதை நோக்கி தான் செஞ்சுட்டு இருக்கு. நல்ல ஸ்டார்ட். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உங்களுக்கு ஏதுவான வசதிகள்லாம் செஞ்சிருக்காங்களா? நீதிமன்றத்துக்கு கூட இந்த விவகாரம் போனதை பார்த்தோம். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் கோஆபரேஷன்? இல்ல, அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீதிமன்றத்துல ஆக்சுவலி சார் மதிப்பிற்குரிய அங்க இருக்கக்கூடிய நீதிபதி அவர் சொல்றதுல தங்களுக்கு சௌகரியமான விஷயங்களை ஒவ்வொரு கட்சி சார்ந்த சில ஊடகங்கள் எடுத்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, மக்கள் ஏதாவது உற்சாக முறையில் ஏதாவது பண்ணாங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணீங்களான்னு அவர் பிபிஐ கேட்டாரு, காவல்துறையை கேட்டாரு. ஆனா அவங்க ரொம்ப சௌகரியமா என்ன பண்றாங்க, பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணீங்களான்ற அந்த 3 வார்த்தையை மட்டும் எடுத்து ஒரு நரேட்டிவ் மாதிரி மாத்திட்டாங்க. சோ நான் ரொம்ப நாளா சொல்ற கோரிக்கை தான், நீதிமன்ற விவாதங்கள்லாம் நாம வந்து நேரலை பண்ணணும். சட்டமன்றத்தையே நேரலை பண்றேன்ட்டு பண்ணாம சட்டம் பண்ணாம விட்டவங்க இதையா பண்ண போறாங்க? அதனால நம்மளுடைய நீதித்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, நீதிமன்றம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அவர்களின் துணையோடு என்ன நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து, ஏற்கனவே சொன்னதை போல நாம வந்து சுனாமி எல்லாம் தடுக்கவே முடியாது. மக்கள் அன்பு என்பது மாற்றம் சுனாமியாக மாறி இருக்கிறது. அதற்கு நிறைய பத்திரமா கூட்டு இது ஒரு கொலாக்கல் ஸ்லைங்ல பேச்சு வழக்க எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கூட ஒரு வாட்டி சொன்னாரு. அவர் அழகா அந்த கடலூர் ஸ்லாங்ல சொன்னாரு, ஐயோ அவர் இட்டு போறதா எங்களுக்கு கஷ்டம். அது நானே இப்ப ஒத்துக்கிறேன், உண்மைதான். அவர் சொன்ன அண்ணன் சொன்னது உண்மைதான். ஆரம்ப ஜோஷை வந்து உங்களால கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? திருச்சியில பார்த்தோம் ஒரு பெரிய கூட்டம், அது பெரிய பேசு பொருளாச்சு. இன்னைக்கு பாக்குறோம் இந்த காட்சிகளை. இந்த ஆரம்ப ஜோஷை வாரம் உங்களால தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? 100%. இன்னும் சொல்ல போனா மற்ற மாவட்டங்கள்லாம் இருந்தெல்லாம் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இப்ப வர போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம். அந்த ஏற்பாடுகள், அந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். பாதுகாப்புக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா புதுசா பண்ணிருக்கோம். அவங்க மாவட்டத்துல இதை பண்ணிட்டாங்க, நாங்க திருச்சி இப்படி பண்ணா நாங்க எப்படி பண்ணுவோம் தெரியுமா, மதுரை இப்படி பண்ணா நாங்க எப்படி போடுவோம் தெரியுமான்னு ஆரோக்கியமான வெறும் வெற்று விளம்பரங்கள் கிடையாது. எஸ்பெஷலி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மலைக்க வைக்கிறாங்க. நம்மளே சொந்தமா ஆம்புலன்ஸ், மருத்துவ அணி, தன்னார்வலர்கள், மருத்துவ உதவியாளர்கள்னு ஒரு செட் பண்ணிருக்கிறோம். சோ செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் போட்டு நிறைய பண்ணிருக்கிறோம். அதை தவிர அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஒரு ஆரோக்கியமான போட்டி போட்டு இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணதை பார்க்கிற பொழுது ஆரம்பத்தில் தொடங்கி கடைசி வரைக்கும் இருக்குமா? நீங்க நான் டிசம்பர் கடைசி அல்ல, இது செஞ்சாஜி கோட்டைக்கு போற வரைக்கும் இந்த ஜோஸ் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க காட்சிகள்லாம் பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள், யுவதிகளை பார்க்க முடிகிறது. அது வந்து உங்களுடைய யூஎஸ்பியா பாக்குறீங்க. ஆனா அது மாற்று விமர்சனம் என்னன்னா, இவங்கெல்லாம் அரசியல் மயப்படாத ரசிகர்கள், விஜய பார்க்க வர்றாங்க, கொண்டாடுறாங்க. இவங்க அரசியல் மயமே படல. பாருங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்த்தா மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு கட்டுக்கோப்பு ஒழுங்கும் இருக்கு. இவங்க அதுல ஏறாங்க, இதுல ஏறாங்க. நீங்களே கூட கரண்ட் கட் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது. இது அரசியல் மயப்படாத ஒரு மாப் அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்ட மனோபாவம் கொண்ட ஒரு கிரவுட் அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு தமிழ் பேராசிரியர், பெரிய நாடரின் ஒரு பெரிய பேச்சாளர், அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒண்ணு சொன்னாரு. அந்த 70களில் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பாண்டி எக்ஸ்பிரஸ்ல வராருன்னு கேள்விப்பட்டு ரயில்வே இருப்பு பாதைகள் இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளங்கள், அதுல இதே மாதிரி ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து மக்கள் நின்றாங்களாம். நடக்கிற வேகத்துலதான் ட்ரெயினே நகர்ந்துதான். அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இந்த அளவுக்கு கிடையாது, கவர்மெண்ட் மீடியா மட்டும் தான். பட் அவர் வந்த ட்ரெயினை பார்த்துட்டு இதே மாதிரி இளைஞர்கள் ஆர்வமா வந்திருந்தாங்களா. அதில் நின்ற ஒருவர் தான் நான் என்று அவர் சொன்னார். இன்று அவர் நாடறிந்த நடமாடும் பல்கலைக்கழகமாக மாறி இருக்கிறார். அவர்தான் முனைவர் டாக்டர் கு ஞானசம்பந்தம் ஐயா. அதனால எப்போதுமே இளைய சக்திய இளைஞர்களை வந்து குறைவா பேசுறதே தவறு. இன்றைய இளைஞர்கள் வருங்காலத்தில் பேராசிரியர்களாக, பெருமக்களாக, அமைச்சர்களாக, அதிகாரத்தை அடைய போகிறவர்களாக
தமிழ்நாட்டின் தலைவிலேயே மாற்றப் போகிறவர்களாக இந்த தம்பிகளும் தங்கைகளும் தான் நிரப்புகிறார்கள். இப்ப நாம் தமிழர்ல இருந்துலாம் விமர்சனம் வச்சதை பார்த்திருப்பீங்க. திரு சீமான் சொல்லும்போது நயன்தாராவுக்கு கூட்டம் வரும், அஜித்துக்கு கூட்டம் வரும், ரஜினிகாந்துக்கு கூட்டம் வரும். ஒரு திரை நட்சத்திரத்துக்கு கூட்டம் கூடுவது, அவரை பார்க்க ரசிகர்கள் கூடுவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் எழுச்சிக்கான அழகு அல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? கருத்து, அது அண்ணனுடைய கருத்து. அந்த லிஸ்ட் கூட அவர் உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லவே இல்லை. அவர் ஒரு நடிகர் தான். அதான் அவர் கருத்து. திரு விஜய் உச்ச நட்சத்திரம்னோ அவருக்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங் யாருமே மறுக்கல. பட் அது இது அரசியல் எழுச்சிக்கான ஒரு அழகாக பார்த்திட முடியுமா? ஒரு யாத்ஸ்டிக் நீங்களே பாப்பீங்க, தந்தியில நேரில பார்க்கும்போது தெரியும். யாராவது ஒரு திரையரங்க வாசல்ல இருக்கிற மாதிரியா இருக்காங்க. எல்லாருமே அழகா அந்த பாலிடிக்ஸ்க்குரிய அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல மாறி சாரி கட்டி, அது ஒரு குடும்ப விழா. இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு பண்டிகை வரும். அந்த நாள்ல பொங்கல்னா வேட்டி சட்டை கட்டுவோம், புத்தாண்டுனா அவங்க கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனா முழுக்க முழுக்க பொலிட்டிசைஸ் ஆகிறதுக்கான முதல் படியில் அவங்க நிற்பதுதான் இப்படி அந்த ஒரு சேர்ந்த பொலிட்டிஷியன்ஸ் போல அவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, அவங்களுடைய மேனர்ஸ்ல இருந்து, அவங்களுடைய எல்லாத்தையுமே அவங்க எல்லாமே மாறி இருக்காங்க. சோ இத இப்படி டீலிட்டல் பண்றது, எள்ளி நகையாறது அப்படிதானே பண்ண முடியும். அவங்க கட்சியினுடைய அரசியல் வேற என்ன சொல்ல முடியும்? விஜய்க்கு பயங்கரமா கூட்டம் வருது, அதெல்லாம் ஓட்டா மாறிடுன்ற உண்மையை அவங்களால ஒருபோதும் சொல்ல முடியாது. அவங்க சொல்லாததால ஒரு உண்மையை அவங்களால திட்டமிட்டு மறைக்கவும் முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அதுக்கு முன்னுதாரணங்களை சுட்டி காட்டுறாங்க. சிரஞ்சீவிக்கு பாருங்க, அவர் முதல் மாநாடு நடத்திய போது 10-13 லட்சம் கூட்டம் கூடியது. ஆனா ரிசல்ட் என்ன? எலெக்ஷன்ஸ்ல அவர் 4 ஆண்டுகள்ல கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டிய நிலைமை தானே. ஸோ இதெல்லாம் யாத்ஸ்டிக் இல்ல. கமலஹாசனுக்கும் தான் இந்த மொமெண்டம் இருந்தது. ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஊடக வெளிச்சமோ கூட்டமோ இது நாட் நெசசரிலி அது பொலிட்டிக்கல் சக்சஸுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சிரஞ்சீவி தெரியுது, எனக்கு என்டிஆர் தெரியறாரு. அவங்களுக்கு மற்ற நடிகர்கள் அண்ணா சரத்குமார், கமல் சார் அவங்கலாம் தெரியுது. எனக்கு தளபதி விஜய் அவர்களினுடைய இந்த தன்னெழுச்சி கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த அளவுக்கு கூட்டம் நிச்சயமாக இந்த 1/4 நூற்றாண்டு காலத்துல வேற எந்த மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் கூடியதில்லை. சொல்வது ராஜ்மோகன் அல்ல, சீரியர் மோஸ்ட் உண்மையான மூத்த பத்திரிகையாளர்கள் நம்ம சோசியல் மீடியா உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்நாள்ல பொலிட்டிக்கல் கேரியர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததே இல்லை. சொல்வது ராஜ்மோகன் கிடையாது, பத்திரிகைகளில் 10 எழுத்துக்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய காலம்னிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு பீப்புள் வேவ். தேசிய ஊடகங்கள் தேசிய செய்திகளாக, தலைப்பு செய்தியாக இந்த மலைப்பு செய்திகளை போட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரே ஒரு சிரஞ்சீவி இன்டர்வியூ அல்லது ஒரே ஒரு சிரஞ்சீவுடைய கேதரிங்க தான் எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அவருமே பிற்காலத்தில் எடுத்த தவறான முடிவுகளால அவர் திசை மாறி போனாரு. அதனாலதான் அவருக்கு சக்சஸ் பண்ண முடியல. ஆனா டே 1 இருந்து இவர் கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரி, நான் உங்கள் விஜய் என்று சொல்லி வரக்கூடிய ஒரே தலைவர், வெற்றி தலைவர். எங்களுக்கு வச்சக்கூடிய தப்பாது, நிச்சயமாக இலக்கை எழுதி காட்டுவோம். இப்ப என்டிஆர் சுட்டி காட்டினீங்க, அதுக்கு ஒரு காரணி இருந்தது, ஒரு தெலுங்கு கௌரவம் அப்படின்னு ஒரு பேஸ் இருந்தது. இப்ப நீங்க 2026ல அதற்கு நிகரான ஒரு காரணியோ இல்ல ஒரு மொமெண்டமோ இருக்கா அப்படிங்கிற விமர்சனமும் அவர்களால் வைக்கப்படுது. நிச்சயமா நிறைய இடங்கள்ல ஆன்டி இன்கியூபன்சி இருக்கிறத பார்க்க முடியுது. நான் வெறுமனே சொல்றத அரசியலுக்காக சொல்லல. ஒரு நிறைய சர்வே எல்லாம் எடுக்கும் பொழுது அது ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு மக்களை பார்க்கிற பொழுது அது எமோஷனல் எவிடன்ஸ், ஆதாரபூர்வமாக நாம அதை உணர முடியுது. இந்த ஆன்டி இன்கியூபன்சிக்கு நடுவுல அவங்க ரொம்ப நாளா ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்றாங்க. அதனால அந்த சேஞ்சை நோக்கி அவங்க நகரணும், அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. அந்த இடத்தை மிக சரியான நேரத்தில் சரியான மனிதருக்கு நிரப்புகிறார். தி நேம் இஸ் விஜய். இப்ப உங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் எல்லாம் இந்த ஆன்டி இன்கம்பன்சியோடைய ஒரு அழகாவும் அதோடைய சிம்டமாவும் பாக்குறீங்களா? ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு பகுதிங்க. மற்றபடி இவருடைய கரிஷ்மா இருக்குல்ல, யுனிவர்சல் கரிஷ்மா. இப்ப இவ்வளவு நாள் கூட்டத்துல இப்ப முன்னாடி எம்ஜிஆர் ஐயா அவர்களோ அல்லது அதுக்கு முன்னாடி என்டிஆர் ஐயா அப்ப அந்த காலகட்டத்திலயோ இத்தனை அரசியல் கட்சிகளோ இத்தனை சாதி சார்ந்த அமைப்புகளோ இல்ல. ஆனா இன்னைக்கு அத்தனை அமைப்புகள் இருந்தோம். எந்த சாதி சார்ந்த முகமும் இல்லாது யுனிவர்சல் கரிஷ்மாவோடு மதம், சாதி, இனம் எல்லா வேறுபாடுகளையும் உடைத்து விட்டு யுனிவர்சல் கரிஷ்மாவோடு கூடுவதை இங்கதான் பார்க்க முடியுது. கேரளால அடிபட்டா ரத்த தானத்தை லட்சக்கணக்கில் கொடுத்தது விஜய் ரசிகர்கள் நான் சொல்லிட்டே இருப்பேன். உடனே வாட்ஸ்அப்ல எனக்கு கட்டார்ல இருந்தும், துபாயில இருந்தும், நார்வேல இருந்து, நார்வேஜியன் கண்ட்ரீஸ்ல இருந்து சார் நாங்களும் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம், விஎம்எல்ல இருந்து இத்தனை வருஷமா பண்றோம் அனுப்புறாங்க. சோ இவங்க சாதாரணமா இன்னைக்கு நேற்றுக்கு வரல, 28 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய விளைச்சல் தான் இன்னைக்கு வரக்கூடிய இந்த கூட்டம்.
உங்களுடைய பிரச்சார வாகனம் கீழ்வேலூரை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பருந்து பார்வை காட்சிகள் மூலமா, ட்ரோன் காட்சிகள் மூலமாக நம்ம பார்க்கின்றோம். இந்த மொமெண்டத்தை உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிச்சயமா. இன்னும் சொல்ல போனா இந்த மொமெண்டத்தை தமிழ்நாடே சஸ்டெயின் பண்ணுது. அதனாலதான் இந்த ஒரு நாள் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி அடுத்த ஒரு வாரம் அனைத்து செய்திகள்லயும் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மாபெரும் ஜன திரள், மக்கள் திரள், மக்கள் கடல் அல்ல பெருங்கடல். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC. மாவட்ட பிரதிநிதி MGR இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.